ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்டாள் நாச்சியார் நடக்கக்கூடிய மார்கழி உற்சவத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே மார்கழி மாசம் அப்படின்னாலே ஆண்டாள் நாச்சியார் வந்து எல்லா உற்சவங்களும் கலந்துப்பாங்க. மார்கழி 30 நடக்கும் திருப்பாவை உற்சவம் வந்து அவங்க கலந்துப்பாங்க. அதுபோக எல்லா பெருமாள்களையும் ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள் நடக்கும். அதுக்கப்புறமா வைகுண்ட ஏகாதசியெல்லாம் நடக்கும். இதுல ரொம்ப சிகர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டாள் நாச்சியாரோட தைலக்காப்பு உற்சவம். இது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்கழி 23ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்கழி 30ஆம் தேதி 7 நாட்கள் மட்டும் தான் நடக்கும். மார்கழி கடைசி வாரத்துல மட்டும் தான் இது நடக்கும். இந்த தைலக்காப்பு உற்சவத்துல அம்பாளுக்கு வந்து என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் தைலக்காப்பு உற்சவத்தன்னைக்கு காலையில தினந்தோறும் காலைல வந்து புறப்பாடாகி காலைல ஒரு 8 மணி 9 மணிக்கு புறப்பாடாகி வடபத்திர சேன பெருமாள் சன்னிதானத்துக்கு வந்துருவாங்க. அந்த சன்னிதானத்துல வெளியில வச்சு மாலே வழிவண்ணா மார்கழி நீராட ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பாவை உண்டு. அந்த திருப்பாவை பாடுவாங்க. மேலதாளங்கள் வாத்தியங்கள் எதுவுமே இருக்காது. அந்த திருப்பாவை அரையர்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அங்க இருந்து தாயார் புறப்பாடாகி திருமக்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளக்கரைக்கு வருவாங்க. அந்த குளக்கரையில வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். அங்கதான் வந்து தாயாருக்கு வந்து தைலக்காப்பு இருக்கும். அம்பாள் போகும்போது நிறைய ஆபரணங்கள்லாம் போட்டிருப்பாங்க. அம்பாள் வந்து உட்கார்ந்துருக்க அழகே ஒரு அழகா இருக்கும். ஒரு காலை குத்துக்கால் வச்சு ஒரு காலை தொங்க விட்டு கைகளோட வந்து அம்பாள் அழகா உட்கார்ந்துருப்பாங்க. இந்த அம்பாளுக்கு இந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தலையில வந்து ஜௌரி முடி, பட்டு நூல்களால் செய்யப்பட்ட ஜௌரி முடி வந்து சாத்தியிருப்பாங்க. அந்த ஜௌரி முடிக்கு தான் தைலக்காப்பு நடக்கும். எப்படி செய்வாங்க அப்படின்னா, நிறைய வாசனை திரவியங்கள் கலந்த தைலம் வந்து வெள்ளி கும்பால வச்சிருப்பாங்க. அதை வந்து மலர்களால தொட்டி எடுத்து தாயாருடைய சிரசுல இருந்து பாதம் வரைக்கும் அந்த முடி ஜௌரி முடி ஃபுல்லா தடவிட்டு அதற்கு சாம்பிராணி தூபம் காமிப்பாங்க. அதற்கப்புறமாக அந்த அழகை வந்து அம்பாள் வந்து பார்க்கறதுக்காக அம்பாள் முன்னாடி வெள்ளியாலான கண்ணாடி வந்து காமிச்சு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து பல் தேய்ச்சி விடுறது, வாய்க்கு பிழைக்க வைக்கிறது, அதுக்கப்புறமா வெத்தலை பார்க்கறதுன்னு சொல்லிட்டு இந்த சேவைகள்லாம் அம்பாளுக்கு நடக்கும். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இதான் தைலக்காப்போட சேவைகள். இந்த சேவைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு அபிஷேகம் ஆகும். தாயாருக்கு அபிஷேகமாகி திரும்ப வந்து அந்த சிரசு அந்த ஜௌரி முடியெல்லாம் எடுத்துட்டு திரும்ப வந்து கிரீடம்லாம் வச்சு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறமாக வந்து அவங்களுக்கு சோடசோபசாரம்லாம் நடக்கும். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலமாக அம்பாள் வந்து தாயார் ஆண்டாள் நாச்சியார் வந்து அங்கேருந்து வெளில வருவாங்க. இதான் வந்து தைலக்காப்போட சிறப்பம்சம். இது எதற்காக செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்கழி 30 நாளும் ஆண்டாள் நாச்சியார் வந்து வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சு அந்த குளிர்ந்த நீர்ல குளிச்சு வந்து பெருமாளை வழிபடும்போது அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிடுமா. ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த தைலக்காப்பை சாத்தி அந்த முடிக்கு சாம்பிராணி எல்லாம் போட்டு அவங்களுக்கு அந்த சோடசோபசாரங்கள்லாம் செய்து அந்த ஜலதோஷத்தை போக்குறதுக்கான உற்சவம் அப்படிதான் இதோட உற்சவத்தோடைய சிறப்பம்சம். அதான் வந்து இந்த தைலக்காப்போட சிறப்பம்சம். இது ஆண்டாள் நாச்சியாருக்கு நடக்கிற மாதிரி நம்ம மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் நடக்கும். அதை பத்தின பதிவு அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கிஃப்ட் வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோ இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதூர்கள் வாழ்ந்த நான்மறை அரங்கள் உங்க நட்சவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினது விலங்கு உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.